கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோசுவா 24:15 கடைசி பாகம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஜோஷுவா 24:15 the last portion. But as for me and my household, we will serve the Lord. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம் குடும்பத்தையும் நம்மையும் ரட்சித்ததற்கு ஒரே ஒரு காரணம், நாம் இந்த உலகத்தில் வாழப்போகிற ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து, அவர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த வாழ்க்கையை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய உறவினர்களும் நம்முடைய குடும்பத்தாரும் சந்ததியாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். எனவேதான் இந்த நாளிலே நாம் தேவனிடத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம், நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிப்போம், குடும்பத்தை அர்ப்பணிப்போம். தேவனிடத்தில் ஒன்றை கேட்போம், கர்த்தாவே, நாங்கள் எங்கள் குடும்பம் எங்களுடைய பிள்ளைகள் உம்மை சேவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில அநேக பாடுகள், போராட்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், இழப்புகள் மத்தியில் வாழ்ந்து வருகிற நமக்கு கர்த்தர் இந்த நாளிலே சொல்வது, நீங்களும் நானும் என்னை சேவிக்கின்ற போது, என்னுடைய வார்த்தைகளின்படி நடக்கின்ற போது அவரே உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பாயிருப்பார். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நாம் ஒவ்வொருவரையும் அவர் வைத்து ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாத்து பராமரிப்பார். நம்முடைய தேவைகளை அவர் நிச்சயமாய் சந்திப்பார். நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் உணவை கொடுத்து, நாம் தங்குகிற இடத்தை கொடுத்து, நமக்கு எல்லாவற்றுக்கும் மேல ஜீவனை கொடுத்து அவர் இம்மட்டுமாய் நம்மை வழிநடத்தி வருகிறார். 7 மாதங்களை முடிக்க போகிற நீங்களும் நானும் தேவனிடத்தில் ஒன்றை சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒழுக்கமுள்ள குடும்பமாய், பக்தியுள்ள குடும்பமாய், விசுவாசமுள்ள குடும்பமாய் நாங்கள் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்கின்ற போது கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் நிச்சயமாய் நமக்கு அவர் உதவி செய்வார். நம் குடும்பத்தை, நம் ஒவ்வொருவரையும் அவரே வழி நடத்துவார். ஆம், சோதனைகள் வருகின்ற போது, போராட்டங்கள் வருகின்ற போது நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை முழுவதுமாய் நம்பி, அவருடைய வார்த்தையை முழுவதுமாய் விசுவாசித்து வாழ்கின்ற போது தேவன் உங்களையும் என்னையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்கிறது, சங்கீதம் 128 எடுத்து நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று. ஆம், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில குடும்பமாய் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆம், அவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் பயந்து வாழ்கின்ற போது அவர் உங்களையும் என்னையும் சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராம். நம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பாராம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சமாதானத்தை கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றில ஒலிவுமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவானாம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவர், இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, யோசுவா சொல்வது போல நாங்களும் எங்கள் குடும்பமும் அப்பா உண்மையே சேவிப்போம். எங்களை எதிர்த்து அநேக போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள், இன்னல்கள், இழப்புகள் எது வந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உண்மையிட்டு விலக மாட்டோம். வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று அர்ப்பணிப்போம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.